SKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன தொடர்கிறது. இந்தியாவிற்கு இலக்கணமாய் இருப்பதில் சிறப்பானது கோவில் ராஜகோபுரங்கள். பண்டைய இந்தியர்களின் கட்டடக்கலை நுட்பத்தையும் கலை வடிவின் அழகியலையும் அற்புதமாக விளக்கும் நிகழ்கால சாட்சிகள் கோவில் கோபுரங்கள். அதிலும் 100 அடிக்கு மேல் உயரமாய் கோபுரங்களை கொண்டது தென்னிந்திய கோவில்கள். இப்படி அழகியலையும் அறிவியலையும் தாண்டி அதில் ஆன்மீகமும் கலந்திருக்கிறது. ஆம், பல லட்சம் பக்தர்களுக்கு கோவில் கோபுரங்கள் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில் இருக்கும் பாலம். கோபுர வாசல் என்பது கடவுளின் அகவாசல். இப்படி பக்தியின் அடையாளமாக இருக்கும் கோபுரங்கள் பயத்தின் அடையாளமாக பலரது மனதில் பதிய தொடங்கியது ஏப்ரல் 26ஆம் தேதி. ஆம், அன்றுதான் பரிகாரங்களுக்கு பிரசித்தி பெற்ற காளஹஸ்தி கோவில் கோபுரம் இடிந்து விழுந்து இந்தியாவையே உலுக்கியது. காளஹஸ்தி கோவில் கோபுரம் இடிந்து விழுந்த அதிர்ச்சியே மீளாத நிலையில் திருச்சி ஸ்ரீரங்க கோவிலின் கோபுரம் விரிசல் விட்டது பக்தர்கள் மத்தியில் இன்னும் பரபரப்பை கிளப்பியது. 236 அடி கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை உடையது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதர் சுவாமி கோவில். 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த புனித தலம் 13 கோபுர அடுக்குகள், 21 பிரகாரங்கள் என புடைசூழ பல 100 வீடுகள், வணிக கடைகள் என மொத்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தையே உள்ளடக்கியது. தமிழ்நாட்டு கோவில்களிலேயே பெரிய கோவில், வைணவர்களின் தலைமை கோவில் என்ற பெருமைகளை கொண்ட இந்த ரங்கநாதர் கோவிலின் கோபுரத்தில் விரிசல் விழுந்திருப்பது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தை கூட்டி வருகிறது. விரிசல் அப்படியே இருக்கிறதா இல்லை வளர்கிறதா என்று கண்டறிய ஆய்வாளர்களால் வைக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள் நாளடைவில் கீழே விழுந்து விரிசல் கோபுரத்தின் வெளிப்புற சுவர்களில் மட்டுமல்ல உட்புறத்தையும் வேகமாக பாதித்து வருகிறது என்ற அபாயத்தின் உச்சத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி வருகிறது. இப்படி காளஹஸ்தி, ஸ்ரீரங்கம் போன்றே திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி புகழ்பெற்ற வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோவில் கோபுரத்தின் சிலை ஒன்று இடிந்து விழுந்ததும் அதிர்ச்சியை இன்னும் கூட்டியது. அடுத்தடுத்து கோவில் கோபுரங்கள் இடிந்து விழுவதும் விரிசல் விடுவதுமாய் இருக்க உலகம் அழிவை நெருங்கிவிட்டதற்கான அறிகுறிதான் இதுவோ என்று பயப்படத் தொடங்கிவிட்டனர் பலர். ஏதோ ஒரு பேரழிவைதான் இந்த சம்பவங்கள் குறிப்பிடுகிறது என்கிற பீதி சமீப காலமாக பரவத் தொடங்கி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பல்லாண்டு கால பிரசித்தி பெற்ற இந்த கோவில் கோபுரங்கள் ஏன் விழ வேண்டும்? பண்டைய இந்தியர்களின் நாகரீக வளர்ச்சியின் நிகழ்கால சான்றாக இன்றும் விளங்கும் இந்த கோபுரங்கள் ஏன் ஒவ்வொன்றாக விழுகிறது? எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் வரிசையில் உலகின் மூத்த நாகரீகத்தில் நமக்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு என்று நாம் மார்த்தட்டி கொள்ளும் பெருமைக்கு விடப்பட்ட சவாலா இது? இல்லை, உண்மையிலேயே உலக அழிவிற்கான அறிகுறியா இது? விடை தேடி கட்டடக்கலையின் பிதாமகர்களான சோழர்கள் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பயணிக்கத் தொடங்கினார் ராஜநாராயணன்.
நான் நிற்கிற இடம் கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே நான் ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகச்சிறந்த கட்டடக்கலை நிபுணரான தொழில் துறையில் பல ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கிற கோபுரங்கள், அது சார்ந்த விஷயங்கள், கோவில்கள், இதில் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்க நீங்கள் கோமகன் அப்படிங்கிறவர் சந்திக்க போகிறேன். இவர்கிட்ட இந்த கோபுரங்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். Executive Producer Vijay TV, Postbox number 8484, Chennai 34.